வணக்கம் சகோ. நான் பிகே. இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு ஒண்ணு வந்தது. அந்த புதிய வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதை ஒட்டி சில கருத்துக்களை மத்திய அரசாங்கக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் இயற்ற பாராளுமன்றத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஐபிசி 498 இந்த இந்திய தண்டனை சட்டம் 498 பிரிவுல ஏ அண்ட் பி பிரிவை பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டத்துக்கு கீழே வரும். பெண்கள் வன்முறை சட்டம், அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டத்துக்கு கீழே வரும். 498 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களை, அதாவது முக்கியமா மனைவியை கணவன் அடித்து துன்புறுத்துவதும் அதையொட்டி கணவனின் குடும்பத்தார் அடித்து துன்புறுத்தும் சட்டத்துக்கு கீழே வரும். இந்த சட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா வைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரதான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல 498 பி பிரிவுல பாத்தீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கணவனோ கணவனின் குடும்பத்தாரோ பாத்தீங்கன்னா வரதட்சணை கேட்டு அந்த மனைவியை கொடுமைப்படுத்துவதும், அதே போல தற்கொலைக்கு தூண்டுவதும், அது போல பாத்தீங்கன்னா அடித்து துன்புறுத்துவதும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே வருது. இந்த ரெண்டு சட்டமும் ஏன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆண்களுக்கு எதிரான ஒரு பிரிவா அமைந்து விடுமோ என்பதற்காகவும், கடந்த பல ஆண்டுகளாக இந்த பிரிவை பயன்படுத்தி பெண்கள் ஆண்களை பல விதமாக கொடுமைப்படுத்துவதாகவும், அல்லது ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா பல பிரிவுல பல இடங்கள்ல இந்த பிரிவை பயன்படுத்தி தண்டனை பெற்று தருவதற்கும் இது அது தண்டனை பெற்று தருவது எப்படின்னா, உண்மையா இல்லாம பொய் வழக்காக பதிவு செய்து தண்டனை பெற்று தருகிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த தண்டனை இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரிவு நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பல விஷயத்துல பெண்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆயுதமாக இந்த சட்ட பிரிவை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். 2021க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 498 பிரிவை பயன்படுத்தி எத்தனை வழக்கு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 47,000 வழக்குகள். அந்த 47,000 வழக்குகளுமே தண்டனைக்கு உட்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த 47,000 வழக்குல கிட்டத்தட்ட 38,000 வழக்குகள் இந்த வழக்குக்கு போதிய அடிப்படை ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தால் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் மட்டும் கிடையாது, பல நீதிமன்றங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7,000 வழக்குகள் பாத்தீங்கன்னா மன்னிக்கணும், 38,000 சொன்னது பாத்தீங்கன்னா 30,000 வழக்குகள் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7,000 வழக்குகள் பாத்தீங்கன்னா திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வழக்குதாரரே பாத்தீங்கன்னா அந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7,400 சொச்சம் வழக்குகள் தான் இந்த பிரிவில் கீழ் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு ஷாக். கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கு தான் இந்த தண்டனை சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெண்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஆண்களை துன்புறுத்துகிறார்கள். இன்னும் முக்கியமாக சொன்னா இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு லீகல் டெரரிசம் அப்படிங்கிறதே பல விதத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது
சட்டப்பூர்வமான தீவிரவாதம் அப்படிங்கிறதே வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவாக நிறைய சட்டங்கள் இருந்தாலும் ஆண்களுக்கு ஆதரவாக மிக சில சட்டங்கள் தான் உள்ளது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து நம்ம வந்து ஒரு அப்போஸ் பண்றதாக இருக்கட்டும், இல்ல இந்த வழக்குக்கு எதிராக ஆண்கள் வந்து வழக்கு போட வேண்டும் என்றால் அது வந்து மிக சொற்பமான வழக்குகள் தான் உள்ளது. அதிலுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தண்டனை கிடைக்கும் வழக்கு அப்படிங்கிறது வந்து மிக 1-2 பிரிவு தான் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பயன்படுத்தி காவல்துறை அதிகாரிகளும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து தவறான வழக்குகள் போட்டு ஒரு பழிவாங்கும் எண்ணத்துல வந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டா வைக்கிறார்கள். ஸோ இந்த சட்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த சட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீதிபதிகள், அதாவது உச்ச நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா புதிய சட்டம், அதாவது காமன் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் UCC வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஏற்றப்பட்டிருக்குது. அதுல வந்து சில திருத்தங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த திருத்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மேரேஜ் ஆக்ட் ஆக இருக்கட்டும், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதுவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது வந்து பாத்தீங்கன்னா பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இது முற்றிலுமே வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இதையொட்டி வந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல கூட வந்து ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், ஆண்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம், இந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு, இந்த சட்டம் திருத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து நம்ம என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யுங்க. நன்றி.